ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொருளை அருங்காட்சியகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரங்க உள்ள மியூசியமே பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே மலையை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு மலைக்கு கூட்டு போயிட்டாரு. வண்டி பாதி தூரம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள வண்டியில் லோடு அதிகமாக இருந்ததால் வண்டி மலை ஏறாது, கீழே இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டாரு. நட்றான்னு அரோகரான்னு போட்டு மேலே மலையை ஏறி முடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய ஆடு மட்டும் தான் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அந்த ஆட்டுக்கிட்ட நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு கால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, நம்மட்டையும் ஃபோன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஃபோனை எடுத்து இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து டிக்கெட் வாங்க வந்தா ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கக்கே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட லைனில் நின்றுருக்கோம். வண்டி விட இடம் இல்லை, அந்த அளவில் கூட்டம் மக்கள். இன்னும் திருநெல்வேலி மக்கள் யாரும் பார்க்காதவர்கள் இருந்தால் நேரில் வந்து பார்த்து கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறனால நாங்கள் போனப்போ ஆஃபலி லீவு, அதனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறனால கூட்டம் ரொம்ப இருக்காது. நல்லா ஃப்ரீயாக போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனால் எதையும் தொடாமல் பார்க்கவும், வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ மட்டும் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாத்தையும் ஃபோட்டோ மட்டும் எடுப்போம்னு எல்லாத்துலேயும் ஃபோட்டோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். அந்த காலத்தில் உள்ள இரும்பு பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ள கத்தி, வாள், அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின மண்பாண்டங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது, எங்கள் பாப்பா இந்த மாதிரி துருபிடிச்ச கத்தியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உடஞ்சி போன பானையை கீழே போட்டு உடச்சா மண்பானையை அதில் இருக்க துண்டுகளெல்லாம் தூக்கியாந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னதுமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு பெரிய பானையை பார்த்தோன்னே, அம்மா இந்த மாதிரி பெரிய பானை நம்ம வீட்டில் ஒன்று வாங்கி வைங்கம்மா, அந்த காலத்துலலாம் அம்மா அப்பா சேட்டை பண்ணாங்கன்னா அடிச்சாங்கன்னா அந்த பானைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. நம்ம வீட்டில் ஏமா வாங்கி வைக்கல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடந்தா. ஆஹா, சரிம்மா ஒன்று வாங்கி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு கிடந்தோம் அவளை. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பெண்கள்லாம் அணிஞ்ச அணிகலன்கள் எந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. காதணிகள், பாசிமணி, கழுத்தில் கையில் போடுற பாசிமணிகள்லாம் நிறைய இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இதே மாதிரி ஒரு கம்மல் வாங்கி போட்டுறாமாடா அப்படின்னா, அம்மா எம்மா அந்த அடிக்கு இருக்குது, இந்த கம்மலையம்மா நான் போட அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு கிடந்தா. சரின்னு எல்லா பொருட்களையும் பார்த்து முடிச்சுட்டு உடஞ்சி போன வளையலெல்லாம் வச்சுருந்தாங்க. இது என்னடா இது, வளையல்லாம் வச்சுருக்காங்க, என்னக்குள்ளே வளையலுமா, கண்ணாடி வளையல், இந்த இதை யாருமே பார்த்தது இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ள வேற கொண்டு வந்து வச்சுருக்காங்களேம்மா பத்திரமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. சரி, வாய்க்கில் நடந்து கால் கையெல்லாம் வலிச்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயிறு பசி வர தாங்க முடியலை. காலையிலே வந்தாச்சா, என்னத்தடா திம்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு திங்கிறதுக்கு இங்கே ஏதாவது உண்டா கிடையாதா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி தேடிக்கிட்டே அலைஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேண்டீன் இருந்துச்சு. ஆஹா தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி கேன்டீனுக்குள்ளே போய் உள்ளே நுழைவன்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே உளுந்தங்கஞ்சி, உளுந்தம்பால், திணையரிசி பாயாசம், கருப்பு கவுனி அரிசி பாயாசம், சுக்கு காஃபி, கற்படி காஃபின்னு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, தட்டாம்பயிறுன்னு வச்சுருந்தாங்க. என்னடா இது, வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தாலே இந்த பிள்ளைகளுக்கு திங்காது, இல்லை இதை வேறு வச்சுருக்காங்களே, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி மத்தியானம் சாப்பாடு வயிறு பசியை நிற்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு முதலாவே உட்காந்து தின்னுட்டு இருக்குதுங்க. வந்தது பாரு கோவம், யாஹா வீட்டில் செஞ்சு கொடுத்தா திங்கிறது இல்லை, நாங்கள் வந்து நல்லா மொக்கிக்கிட்டு இருக்கோதை பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் சேரீ கட்டிட்டு வந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேரீ ஃபுல்லாக ஒரே ஜிகுனா. அந்த சேரீயில் உள்ள ஜிகுனா ஃபுல்லாக என் ஃபேஸில் ஃபுல்லாக ஜிகுனாவாக பட்டி மூஞ்சி ஃபுல்லாக ஜிகுனாவாக ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெளியில் கேட்டை பற்றி வெளியில் தள்ளி விட்டுட்டாங்க. 7 மணி ஆகிட்டு எல்லோரும் வெளில போங்க அப்படின்ட்டு. வெளியில் வந்தோம்னா வெளியில் ஐஸ்கிரீம் வேறு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா அடுத்தால ஐஸ்கிரீம்லாம் வேணும்னு சொல்லி ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து அதையும் தின்னுபிட்டு நல்லா சுற்றி அடித்து நல்லா பார்த்து முடிச்சுட்டு ஒரு நாள் ட்ரிப் ஃபுல்லாக முடிஞ்சுது, க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.